வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 30 அதுதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லலான்னு வந்திருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ட்ராகன் பிரீத்தை 346 மாஸ்ட்ரி பண்ணிட்டோம். செகண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரூட்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா, நான் ஃப்ரூட்டு தருவேன், தராமலாம் போக மாட்டேன். சரியா, நம்ம சேனல் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இல்லாட்டி ஒரு 1K சப்ஸ்கிரைபர் இப்படி அடித்தா நானே உங்களுக்கு ஃப்ரூட் தரேன். சும்மா ஃப்ரூட் கேட்டால் என்னையால் தர முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சரியா, அதுக்கடுத்து நம்ம புத்தா ஃப்ரூட்டை சாப்பிட்டோம். சரியா, புத்தா ஃப்ரூட்டை எதுக்கு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மென்டல்னு சொல்லுவீங்க. ஏன்னா கேஸ்லேருந்து புத்தாக்கு மாறிட்டேன்னு. பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு மல்டிவர்ஸ் கிங் அப்படின்னு ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவர் நம்ம சப்ஸ்கிரைபர், எப்பயாச்சும் நம்ம கூட விளையாடுவார். இந்த புத்தா V1, அதாவது புத்தா ஃப்ரூட் யூஸருக்கெல்லாம் தெரியும். புத்தா V1 இருக்கா, புத்தா V1 ஒரு குட்டி ரிங்கு மாதிரி இருக்கும். சரியா, அது அளவுலாம் பவர் கிடையாது. இந்த ரைடு போனால் V5 வரைக்கும் இருக்குல்ல, அதில் நான் V2 பண்ணிட்டேன். சரியா, எப்படான்னு கேட்டிங்கன்னா, புத்தா ரைடு செம்ம கஷ்டம். இந்த மல்டிவர்ஸ் கிங்கு தான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணும்போதே சொன்னது, மேக்ஸ் லெவல் வரைக்கும் அந்த நிறைய பெரிய பெரிய தடைகள் வந்தனாலும் நம்ம ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, திஸ் இஸ் இது இந்த V4 V2ஓட இது அந்த பெரிய ரிங்கு. சரியா, எப்படியோ ஃபைனலி நம்ம அதை எடுத்துட்டோம். சரியா, எப்படியோ எடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட கிட்ஸோனை கண்ட்ரோல் இருக்குது. நம்ம எப்போ நினச்சனாலும் சாப்பிட்லாம். ஆனால் புத்தா கிரைண்டிங்குக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா, இந்த வீடியோவில் நான் மெயினாக என்ன சொல்லலான்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இந்த பவுண்டி ஹண்டர்ஸை பார்த்தாலே சத்தியமாக கடுப்பேறுது. ஐயோ சாமி, வேறடே சும்மா கடடா. நான் வாட்டுக்கா சிவனே வீடியோ எடுக்கலான்னு வந்தா, இவன் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, புத்தா ஃபார்மை போடுறடா டே, இது தப்புடா டே. நான் நார்மல் ஃபார்மில் இருந்து அடியேன்டா, இது என்ற ஃபார்மு நம்மளும் போடுவோம் வாங்க. நம்மக்கிட்டேயும் புத்தா ஃபார்ம் இருக்குல்ல, போடுறான். ஐயையோ, இது வேறு கைக்கு தலைமாடிக்கு. அடி, நம்மளுக்கு கம்மி ஹெச்பி வந்துருச்சு. அதுக்குள்ள மட்டை அவ்வளோதான், முடிச்சு விட்டேன். ஹெச்பி சரன்னு குறைஞ்சி நம்ம செத்து போயிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இப்போ நான் அதை சொல்லியிருந்தேன், சூப்பர் ஹியூமன். சரியா, இந்த சூப்பர் ஹியூமனும் ஒரு M1 தான். சரியா, இந்த M1 எடுக்க வேண்டியதுக்கு பண்ண வேலை ஒரு 5000 ஃப்ரேக்மெண்ட்ஸு, அதுக்கடுத்து 3 மில்லியன். சரியா, அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் பத்தாது. நீங்கள் வாட்டர் குட்ஃபோவை 300 மாஸ்டரி பண்ணியிருக்கணும், எலக்ட்ரிக்கலாவை 300 மாஸ்டரி பண்ணியிருக்கணும், டார்க் ஸ்டெப்பையும் 300 மாஸ்டரி பண்ணியிருக்கணும், அதுக்கடுத்து ட்ராகன் பிரீத்தையும் 300 மாஸ்டரி பண்ணியிருக்கணும். சரியா, இதெல்லாம் பண்ணிவிட்டு 3 மில்லியன் 5000 ஃப்ரேக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுக்கலாம். அவன் இந்த ஸ்னோ மவுண்டெயினில் தான் எங்கேயோ இருப்பான்னு சொன்னாங்க. அவனை தான் தேடிக்கிட்டு கிடக்கேன். ரொம்ப நேரத்தில் தேடுறேன். இந்த இடுக்குள்ளே எங்கேயாச்சும் கிடப்பானா? ஓட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த சைடா அந்த சைடான்னு தெரியவும் இல்லை. ஷோ, கடுப்பாக இருக்குடா. எந்த சைடு தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. டேய், எங்கேயாச்சும் இருந்தால் வெள்ளவாடா டேய், கடுப்பேத்தாதடா. நான் வாட்டுக்கா போயிடுவேன். எங்கேயாச்சும் ஆப்போசிட் மவுண்டெயினில் எங்கேயாச்சும் போய் உக்காந்துருப்பானானும் தெரியல. ஆப்போசிட் மவுண்டெயினா இந்த மவுண்டெயினான்னு வேறு கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ இந்த மவுண்டெயினில் தேடி பார்த்தாலும் கிடச்சி தொலைய மாட்டி. டேய்,
எங்கடா இருக்கா டேய்? ஏதாச்சும் நிஞ்சா ஹட்டோரி மாதிரி செவத்தில் எங்கேயாச்சும் துணி போட்டு மறைஞ்சிருந்தேனா வெளியில் வாடா. ஐயையோ இவனா ஷோ விட்டா இந்த ஸ்னோ மவுண்டெயினை உடஞ்சி எடுத்தால் தான் வெளியில் வந்து தொலைவான் போல். எங்கே போய் தொலைஞ்சான் இவன்? ஸோ 3 மில்லியன் இருக்குது. ஆனால் சூப்பர் ஹியூமன் வாங்கினோடனையும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாமத்தை அடிச்சிருவான். சரி விடுங்க, வேறு வழி இல்லை. ஸோ இந்த இடுக்குள்ளேயும் இல்லை. ஐயோ இவளை தேடி தேடி எனக்கு தூக்கமே வந்துருச்சுடா டேய். எங்கடா இருக்க? எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுடா. இந்த ஐலாண்டில் இருக்கிற மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் ஐலாண்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐலாண்டை சுற்றி சுற்றி வளைச்சி போட்டு தட்டும். எங்கேயும் இல்லை. ஆப்போசிட் ஐலாண்டில் தான் இருப்பான். அங்கே தான் போகிறோம். தம்பி தம்பி ஏதாச்சும் இருக்கீங்களாப்பா? இருக்கீங்கன்னா சவுண்டு கொடுங்கோ. ஓட்ட இது தானடா தேடிக்கிட்டு இருந்தேன். கைஸ் ஆப்போசிட் ஐலாண்டு, சரி அந்த ஐலாண்டுக்கு போய் தேடாதீங்க. ஃபைனலி கண்டுபிடிச்சிடா. எப்பா சாமி, உன்னை தேடுறதுக்குள்ள நியூ டைட்டில் அன்லாக்டு ஹியூமன் வெப்பன் த கில்லர். ஓ 2 டைட்டில். ஃப்ரேக்மெண்ட்ஸே பிடுங்கலை, ஆனால் காசை பிடிங்கிட்டாங்க. 3 மில்லியன் இருந்துச்சு, இப்போ 1000 ரூபா. ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? வேறு சரியா? நம்ம வீடியோ பார்க்குறாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஃப்ரோட்டை கொடுத்துருவேன். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.